மக்களே வணக்கம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் உங்களுக்கு நான் முன்பே அவரை பற்றி சொல்லியிருப்பேன். இது என்னுடைய நண்பர்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். பரவலாக ஒரு சில மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் பார்த்துட்டு, "நீ எனக்கு ஜெயகாந்தன் பற்றி சொல்லித் தரியான்னு" நினச்சிட போகிறீங்க. எங்கள் மக்களுக்கு என்ன கவனிக்கிறவங்களுக்கு இந்த செய்தி. தமிழ் இலக்கியத்தில் ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் ஜெயகாந்தன். அ அவருடைய எழுத்துகளில் யாரை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக பேசியிருப்பார் அப்படின்னு சொன்னால், யாரை பற்றிலாம் பெருசாக பேச மாட்டாங்களோ அவர்களை எல்லாம் தன்னுடைய கதை மாந்தர்களாக அவர் மிக அழகாக தன்னுடைய படைப்புகளில் அவர் வச்சிருப்பார். நமக்கு ஒரு பிச்சைக்காரங்களை பார்த்தா ஒரு பாவமாக இருக்கும் இல்லை? அதிகபட்சமாக ஒரு ரூ. 5 போட்டுட்டு ஏதோ ஒரு நல்லது செஞ்சிட்டோன்ற ஒரு நினப்புல போவோம். ஆனால் என்னன்னு சொல்லிட்டு போவோம், ரொம்ப பாவம்ல அவங்க அப்படின்னு போவோம்ல. ஜெயகாந்தன் அப்படி கிடையாது. அந்த பிச்சைக்காரங்களுடைய கொண்டாட்டங்களை அவர் காட்சிப்படுத்துவார். அவர் அந்த ரூ. 5 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அந்த ரூ. 5 வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரன் நினைப்பானா, சே பாவம், அவர்கிட்ட காசு கம்மியாக இருக்குது போல், அவரை பார்த்தா பாவமாக இருக்குது, பாவம் எனக்கு ரூ. 5 கொடுத்துட்டு போகிறாரு. இது போல் சிந்திக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையாளர். அது நியாயமும் கூட. இந்த உலகத்தில் பாவப்பட்ட ஜீவன்கள் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. எல்லோருக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை அவர் ரொம்ப அழகாக கவனித்து காட்சிப்படுத்துகிறவர். அவர் 1964 எழுதிய இந்த இந்த நாவல், சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இயர் செக் பண்ணிங்க, கிட்டத்தட்ட ஒரு 62 வருஷங்கிட்ட ஆகுது இந்த நாவல் எழுதி. அந்த எண்ணிக்கை கடந்துரும், செய்திக்குள்ளே வருவோம். பாரிஸுக்கு போ அப்படின்ற இந்த ஒரு நாவலில் ஒரு கூட்டு குடும்பத்தில் எந்த மாதிரியான உணர்வுகள் வருதுன்றத இந்த நாவல் பேசுது. எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த நாவலில் கதை மாந்தர்கள் யார் முக்கியமாக சொல்லலான்னு பார்த்தா, எல்லாருமே ஒரு வகையில் முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வர அப்பா கதாபாத்திரம் சேஷையா, வேணா இவரை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சங்கமம்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு பக்கம் மணிவண்ணன், இன்னொரு பக்கம் வந்து அவர் பேர் என்ன, அந்த பேர் மறந்து போச்சு, விஜயகுமார். விஜயகுமார் வந்து தன்னுடைய கர்நாடக இசையை உயர்வாக கருதுவார். மணிவண்ணன் தன்னுடைய கலையை வந்து உயர்வாக கருதுவார். இதுதான் அந்த திரைப்படமாக இருக்கும். இந்த நாவலில் அடிநாதம் மைய கருத்து இவ்வளோ தான். இந்த சேஷையா வந்து கர்நாடகா சங்கீதத்தை வந்து ஒரு தெய்வமாக வணங்கக்கூடியவர். அவர் அந்த வீணை வந்து அந்த வீணை வாசிக்கிறதுல, அது மீட்டுறதுல அது ஒரு தெய்வீக கலையாக கருதக்கூடியவர். இவருக்கு இந்த மேற்கத்திய இசையெல்லாம் வந்து ஒரு நரி ஊளையிடுவது போல் ஒரு எரிச்சலான ஒன்று அவருக்கு. ஆனால் அவருடைய 3வது மகன் சாரங்கன், இவர் தான் இந்த கதையினுடைய இந்த இடத்துல சொல்லலாம் மிக முக்கியமான ஒரு ஹீரோ கதாபாத்திரம் சாரங்கன். இது பவா செல்லத்துரை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாரங்கன்ற கதாபாத்திரம் ஜெயகாந்தன் அவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய அந்த பார்வையிலேருந்து சொல்கிறாரு. அது மிக நியாயமாகவும் இருக்கும். ஏன்னா ஜெயகாந்தனை ரொம்ப அருகாமையில் ரொம்ப தோழமையாக கொண்டாடினவர் பவா செல்லத்துரை அவர்கள். அவர்களை நான் மதிக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொன்றும் அவருடைய அந்த காணொளிகளிலிருந்து கவனித்து லயித்து ரசித்த இதை எல்லாத்தையும் எப்படியா இவருடைய ஸ்டைல்லையும் எப்படா கடத்தணும், உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் மிஸ்கினுடைய ஒரு டைலாக், எல்லாருமே இளையராஜா அந்த குரல் மாதிரி பாடலாம், ஆனால் எல்லாருமே இளையராஜாவாக பாடணுன்னு அவசியம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஒன்றும் இல்லை, இமாச்சல் போயிட்டு வந்தேன், அதனால் அந்த த்ரோட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ அந்த வகையில் நான் எப்படி பவா செல்லதுரை அவர்களுடைய சாயல் போலவே அவர் மக்களை எந்தெந்த இடத்துலாம் கிளாப்ஸ் வாங்கினாரோ அந்த இடத்துல நான் கிளாப்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. ஏன்னா நான் ரசிக்கலாம், நான் அவரை கொண்டாடலாம். இதில் இந்த பாரிஸுக்கு போன்ற நாவலில் இந்த சாரங்கன் வந்து பாரிஸ்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வருவார்.
அவங்க அப்பாவுக்கு இவர் மேலே ரொம்ப கோபம். ஏன்னா அவங்க அப்பா நினச்ச மாதிரி இவர் பெருசாக ஒன்றும் படித்து சாதனைலாம் பண்ணலை. தனக்கு பிடிக்காத ஒரு இசையை, மேற்கத்திய இசையை இவர் வயலின், அது மேலே இவருக்கு ஒரு ஆர்வம். இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவருக்கு இவங்க அப்பா அதாவது இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி என்னென்னா, அவங்க அண்ணன் வந்து செத்து போயிருப்பான். அவங்க அண்ணன் செத்தது கூட சாரங்கனுக்கு இவங்க அப்பா தெரியப்படுத்தலை. அப்போ சாரங்கன் கேட்பார், ஒரு அண்ணன், என் அண்ணன் செத்துட்டான், இதை கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலையே, அப்படின்னே என் மேலே உங்களுக்கு கோபம் அப்படின்னு அவன் கேட்கும்பொழுது அவங்க அப்பா சொல்லுவார், நீ எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதப்பா, நான் இவ்வளோ நாள் நான் கடிதம் போட்டிருக்கேனே உங்களுக்கு, அந்த அந்த முகவரியா உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு சாரங்கன் கேட்பான். அவங்க அப்பா சொல்லுவார், நீ போட்ட கடிதம் எல்லாத்தையும் நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு வந்து என்னென்னா, என் என் பையன் நல்லா படித்து ஒரு நல்ல கர்நாடக சங்கீதத்தில் ஒரு மேதையாக வரணும்னு ஆசைப்பட்ட அந்த அப்பாவுக்கு இவருக்கு பிடிக்காத ஒரு இசை மேலே பையனுக்கு போன அந்த விருப்பம் வந்து இந்த அப்பான்ற கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு வெறி. அதை எப்படிலாம் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இவன் சாரங்கன் வந்து இந்த நாவலில் எப்படி கம்பராமாயணத்தில் ராமனுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் என்னவாக இருக்குமோ, அதுபோல் இந்த சாரங்கன் அவர்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால், பெரிய ஒரு கலை தாகம் கொண்ட ஒரு கலைஞன். இசை ஒரு அந்த வயலின் வந்து அவன் சாரங்கன் கிட்ட வந்து அது செல்லமாக பேசுமா அந்த வயலின். நீ உன் விரல் என் மீது படும் பொழுது நான் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த அளவுக்கான ஒரு அறிமுகம் வந்து சாரங்கன் ஒரு கலை தாகம் கொண்ட ஒரு கலைஞனாக பாரிசுக்கு போன்ற நாவலில் இருக்கிறார். அவங்க அப்பாவை பொறுத்தவரைலாம் அதெல்லாம் ஒரு இசையே கிடையாது. மேற்கத்திய இசை வந்து ஒரு நரி ஊளையிடுவது போல். அந்த ஒரு மூணாவது பையனாக இருப்பார் அவங்க வீட்டுக்கு. மொத்தம் அந்த 3 ஆம்பளை பசங்க, ஒரு பெண் பிள்ளை. அந்த சேசையருக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பங்களா. இந்த பெரிய பங்களாலெலாம் பார்த்திங்கன்னா, அப்பாங்கிட்டலாம் பேசணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அந்த ஊஞ்சலில் வந்து உட்கார்றது இல்லை, அவர் வெத்தலை போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு காஃபி சாப்பிட்றது, அது வரலாம் காத்திருக்கணும், கை கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டாமை படத்தில் வர காட்சி மாதிரி அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சேஷையர். நானுன்ற ஒரு பெரிய ஒரு நியாயமான ஒரு ஈகோ அப்படின்ற மாதிரி தான் ஜெயகாந்தன் சேஷையர் பக்கம் கொண்டு போவார். சேஷையருக்கு மட்டும் கிடையாது, இந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய எல்லாருக்கும் அந்த நியாயமான காரணங்களை வைப்பார். அதுதான் இந்த நாவலுடைய சிறப்பு. அப்போ இவ்வளோ நாள் இவர் போட்ட கடிதத்தெல்லாம் யார் படிச்சிருப்பா அப்படின்னு சொன்னால், இந்த சேஷையருடைய இன்னொரு மகன் இருப்பார். அவர் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர். அவருக்கு ஃப்ரெண்ட் இருப்பார் மகாலிங்கம் அப்படின்னு. அவருடைய மனைவி லலிதா. அவங்க வந்து ஒரு பத்திரிகை நடத்துவாங்க, மனோன்மணி என்ற பத்திரிகை. இவருடைய கடிதம் எல்லாமே ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல், அறிவுஜீவியினுடைய ஒரு வார்ப்பாக அந்த எழுத்துக்கள் இருப்பதை லலிதா உணர்ந்து, சாரங்கன் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே சாரங்கன் மீது ஒரு ஈர்ப்பு லலிதாவுக்கு சென்று விட்டது. லலிதா இந்த கடிதம் பற்றி சாரங்கனிடம் சொல்லும் பொழுதே சாரங்கனுக்கும் ஒரு ஈர்ப்பு லலிதா மீது வந்து விடுகிறது. இதில் ரொம்ப நீங்கள் கவனிக்கணும், லலிதா மகாலிங்கம் அவருடைய மனைவி என்பது சாரங்கனுக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்பார் ஜெயகாந்தன். இந்த லலிதாவுக்கும் சாரங்கன் மீது ஒரு காதல் வந்து விடுகிறது. இது நம்ம இப்போ எல்லாருக்குமே ஒரு திக்குன்னு ஆகும். ஏன்டா கூட மகாலிங்கம்னா அவங்க கணவர் இருக்கார், அவரை வச்சுக்கிட்டே இவங்க அவனை ரசிக்கிறாங்க, அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. மகாலிங்கம்ன்ற கதாபாத்திரம் ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு கதாபாத்திரம். தன் மனைவியை எந்த ஒரு இடத்துலையும் சந்தேகப்படுற மாதிரி ஒரு காட்சி அதில் வரவே இல்லை. ஆனால் இவங்க பெரும்பான்மை சாரங்கனோடு தான் நேரம் செலவிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சாரங்கனுக்கு வந்து இந்த லலிதா இவரை அணுகிற விதம், ஏன்னா இவரை ஒரு இன்டலெக்சுவல், ஒரு அறிவுஜீவின்னு இவங்க கொண்டாடுற விதம். அவருக்கு ஒரு பாரிஸ்லேருந்து வந்திருக்காரு. பெருசாக அவர் அந்தளவுக்கு வேறு யாரும் கவனிக்கல. அதனால் லலிதாவை ஒரு திருமணம் செஞ்சுக்கலாமான்லாம்
அவங்கக்கிட்டலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. "நீ வேணா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறியா? நம்ம பாரிஸ்க்கு போயிடலாம்லாம்" கூப்பிடுறாரு. இவங்களுக்கு கண்டிப்பா அவர் மேல பெரிய ஒரு மரியாதை, காதல் எல்லாமே இருக்கு. ஆனா மகாலிங்கத்துக்கு இவங்க துரோகம் செய்யவே முடியாது. ஏன்னா, அதுக்கு ஒரு இந்த லலிதாவுக்கு ஒரு கதை, ஒரு கிளை கதை போது. பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த இடம். சாரங்கன் கிட்ட அவங்க சொல்றாங்க தன்னை பத்தி. நான் யாருன்னா, ஒரு நாள் என்னுடைய நடத்தையில சந்தேகப்பட்டு என்னுடைய தம்பி என்னுடைய துணிலாம் ஒரு மூட்டை கட்டி நடு தெருவுல வீசி எறிஞ்சிட்டான். அப்போ நான் என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல. என் வாழ்க்கை ஒரே ஒரு இரவுல கேள்விக்குறியா மாறிடுச்சு. என்னை அனுபவிக்காத இந்த பகுதி ஆண்களே கிடையாதுன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது, அதை எழுதும்போது ஜெயகாந்தனுடைய கை கண்டிப்பா நடுங்கியிருக்கும். ஏன்னா, அந்த லலிதாவ அவ்வளோ ஒரு மாதவி போன்ற ஒரு கதாபாத்திரம் போல, ஒரு ஆடலில் சிறந்த ஒரு ஒரு பெண்மணியாக அவரு காட்சிப்படுத்தியிருப்பாரு. லலிதாக்கும் ஒரு அவங்க பக்கத்து நியாயத்த அவர் கொண்டு போயிட்டே இருக்காரு. என்ன நெறைய ஆண்கள் வந்து எவ்வளோ பேர் என்ன பயன்படுத்தி தூக்கி போட்டிருக்காங்க. நான் நெறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன். அப்புறம் வாழ்க்கைய வெறுத்து போய் இந்த தொழில் வேணான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு ஒரு மாடலா நிக்க வச்சுலாம், நிர்வாணமா நிக்க வச்சுலாம் வரைஞ்சுலாம் இருப்பாங்க. அதுக்காக தொகையெல்லாம் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை எழுதியிருக்காருன்னா, ஜெயகாந்தன் எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸ்ல அவரு. உண்மையாவே அவர் பெரிய ஆளு தான் அவரு. ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகரான ஒரு நாவல் இது, பாரிஸுக்கு போ அப்படின்னு. அப்புறம் இது எல்லாத்தையும் நான் வெறுத்துட்டு, ஒரு ஸ்டெனோவா ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். எனக்கு எனக்கு உயர் அதிகாரி இவரு மகாலிங்கம். அவருக்கு என்னை பத்தி ஓரளவுக்கு என்னை பத்தின விஷயங்கள் தெரியும். ஆனாலும் இந்த ஸ்டெனோ வேலையும் என்னால செய்ய முடியல. நான் அவர்கிட்ட எனக்கு இந்த வேலை புடிக்கலன்னு சொல்லிட்டு கடிதம் குடுத்துட்டு அங்கருந்து போலான்னு நான் முயற்சி பண்ணும்பொழுது, "நீ எங்க போறன்னு?" அவரு என்ட்ட கேட்டாரு. அவரு என்னை விட வயசுல மூத்தவர் தான். ஒரு 50 வயசு மகாலிங்கத்துக்கு. இவங்களுக்கு வயசு ஒரு 30, 32ன்னு வச்சுக்கங்களேன் லலிதாக்கு. 50 வயசுன்ற பெரிய வயசு இல்ல. அப்போ மகாலிங்கம் கண்டிப்பா என்ன திரும்பி வந்து என்ட்ட பேசுவார்ன்னு எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்துச்சு. அதேபோல வந்து அவர்ட்ட என்ட்ட பேசுறாரு. நான் இத்தனை வருஷம் கல்யாணம் பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். எனக்கு கல்யாணம்லாம் அப்படிலாம் ஒண்ணும் தோணல. என்னமோ உன்ன பார்த்தா கேட்க தோணுது. ஏன் நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழக்கூடாது? அப்படின்னு அவரு அங்க கேட்கும்பொழுது, எனக்கும் நான் நிர்கதியா நின்னுட்டு இருந்தேன். அ சரி நான் இவர நம்பி போலான்னு சொல்லிட்டு, இன் இன்ன வரை என்ன ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன சங்கடப்பட்டுருந்தே அவர் கிடையாது அப்படின்னு இது எல்லாத்தையும் சாரங்கன் கிட்ட லலிதா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு போர்ஷன். இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அவங்க பக்கத்து நியாயத்த எப்படி வச்சுட்டாரு பாருங்க. அ ஜெயகாந்தன். இவன் சாரங்கன் வந்து ஃபாரின் ரிட்டர்னு நீ என்னதான் கதை சொன்னாலும், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த பொண்ண ஆற தழுவி கட்டி புடிச்சு, காதோரமா சொல்றான். "நீ அவர டைவர்ஸ் பண்ணிடு. நம்ம போயிடலான்னு." அவன் பக்கத்துல அவன் ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா நிக்கிறான். சரி இவன் பாரிஸ்லேருந்து வந்தானே, வந்த உடனே இதெல்லாம் நடந்துச்சான்னா, இல்ல. அதுக்கு நடுவுல நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த பங்களா வீட்ல அவன் தனியா ஒரு அவுட் ஹவுஸ் கேட்குறான் அவங்க அப்பாகிட்ட. இவனுடைய நடவடிக்கைலாம் அவங்க அப்பா பார்க்குறாரு. தினமும் ஒரு குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இஷ்டத்துக்கு எங்கேயோ கிளம்பி போறது, இப்படியே தான் இருக்கிறான். இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. "நான் உனக்கு ஒரு கம்பெனி வச்சு தரேன். நீ அதில ஒரு எம்டியா இரு." அப்படின்லாம் அவர் பேசுறாரு. இந்த இடத்துல ஜெயகாந்தன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கலைஞன் எப்படி வியாபாரியாக மாற முடியும்? ஜெயகாந்தன் சொல்வதாக பவா சொன்ன விஷயம் நான் கேட்டேன். வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா, வட்டிக்கு விடுகிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், அவ்வப்போது கவிதையும் எழுதுகிறார்கள், தங்களை கவிஞன் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு படைப்பாளன், ஒரு கவிஞன், ஒரு இலக்கியவாதி சங்க காலத்துல இருந்திருக்கு. இந்த கூலவாணிகர் அவர்கள்லாம் வந்து பாடல் எழுதுனாங்க அப்படின்னு. அந்த வியாபாரம் வேற. அந்த பண்டமாற்று முறை அது வேற. இப்ப இருக்கிற வியாபாரம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் தெரியும். மிக நியாயமான முறையில்
மார்பின் மீது இருதயத்தின் அருகாமையில் கை வைத்து சொல்ல முடியுமா? நான் யாரையும் ஏமாத்தாமல் நான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனேன்னு சொல்ல முடியுமா? யாரையும் ஏமாத்தாமல் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தா கூட அதில் கொஞ்சம் அஜினமோட்டோ போட்டு தான் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. இப்படி பல வியாபாரம் தெரியும். யாருடைய பர்சனல் லைஃப்க்கு நம்ம போக வேணாம். ஆனால் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஜெயகாந்தன் வட்டிக்கு விடுகிறான், அவ்வப்போது கவிதையும் எழுதுகிறான் அப்படின்னு ஒரு கலைஞன், ஒரு இலக்கியவாதி, இந்த சில படைப்பாளர்கள் இவங்களாம் பணத்திற்கு, வியாபாரத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். தன்னை வேலைக்கு போன்னு இவங்க அப்பா கேட்கும்பொழுது சாரங்கனுக்கு ஒரு அவமானம் ஆகிடுது. இவர் ஏன் என்னை அப்படி தான் நான் போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லும்போது, உனக்கான சாப்பாட்டுக்குலேருந்து உன் செலவுக்குலேருந்து நான் தான் காசு கொடுக்குறேன், உன் வாழ்க்கையை நான் தான் தீர்மானம் செய்யணும்னு அவங்க அப்பா சொல்லும்பொழுது அவனுக்கு ரொம்ப அந்த கோபம், அந்த அவமானம் அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவுட் ஹவுஸில் இருக்கிற கரண்ட்டெல்லாம் அவங்க அப்பா கட் பண்ணிடுறாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னா, என் இஷ்டப்படி இருந்தால் இது என் வீடு அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு அந்த அவமானம், கோபம் தாங்க முடியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இது எல்லாம் எங்கள் தாத்தா சம்பாரித்த சொத்து தானே, எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே கோபத்தில் இவர் சேஷையர் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த அந்த பத்திரம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் இருக்கும், தூக்கின்னு வந்து அப்படி போட்டுட்டு, இதுக்கப்புறம் நீயும் நானும் பேச வேண்டிய இடம் இது இல்லை, கோர்ட் அப்படின்னுவார். அந்த உரையாடல் அப்படியே முடியுது. இந்த கோர்ட்டுன்னு சொன்ன உடனே இந்த 2வது அண்ணன் இருக்கார்ல, தமிழ் ப்ரொஃபஸர், அவங்க மனைவி, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவங்க தம்பி சாரங்கனை கூப்பிட்டு அவங்க அண்ணன் வந்து கையை பிடிச்சி ரொம்ப ஒரு இரும்பூதி எழுதி ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொல்லுவார் அவங்க தம்பிக்கிட்ட. இத்தனை நாள் என் ஆழ் மனசில் நான் கேட்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயத்த நீ கேட்டுட்ட, இவருடைய கொடுமை நம்மளுக்கு தாங்க முடியல, நம்ம அவர் மேலே கேஸ் கொடுக்கலான்னு அவங்க அண்ணன் சொல்லும்பொழுது, அவங்க அண்ணியன் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவான், இல்லை நான் அந்த நேரத்தில் அப்படி பேசிட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சாரங்கன். ஏன்னா இந்த இலக்கியவாதிகள் எல்லாம் அந்த நேரத்து கோபத்தில் சில வார்த்தைகள் விட்டுருவாங்களே தவிர ஒருபோதும் முன்பின் தெரியாதவர்களையே பழிவாங்க நினைக்க மாட்டார்கள். பெற்ற தந்தை அவர் மீது எப்படி இவன் வந்து சாரங்கன் வந்து கேஸ் கொடுப்பான். அது ரொம்ப இதெல்லாம் அன்டோல்டு ஸ்டோரி. இதெல்லாம் ஜெயகாந்தன் வெளிப்படையாக அப்படி பேசலை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த வாசிப்பாளர்கள் புரிஞ்சுக்கணும். இது இப்படி முடியுது இந்த போர்ஷன். அக்கா, அதாவது அக்காவுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் வந்து முரளி, சரிங்களா? அந்த முரளி வந்து அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு வந்து அப்பா வந்து சின்ன வயசுலேயே ஓடிட்டார், சாமியாராக போயிட்டாருன்னு வீட்டில் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா ஏன் அந்த வீட்டில் இல்லைன்னு. ஏன்னா ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிவிடுவார். ஒரு பெரிய ஆடல் அழகியோட, அவங்க பேர் கங்கா. அந்த கங்கான்ற பேர் ஏன் ஜெயகாந்தன் பிடிக்குன்னு தெரில. அந்த உங்களுக்கு தெரியல, சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் அதில் வரக்கூடிய கங்கா கதாபாத்திரம், அதில் அந்த பொண்ணு ஏமாலியாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கங்கா வந்து கிட்டத்தட்ட இந்த கங்காவுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம இவங்க லலிதாவுக்கு சொன்ன அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு பல ஆண்களால் பாதிக்கப்பட்டு கடைசியாக வந்து முரளியுடைய அப்பா, அவர் பேர் வந்து நரசையான்னு நினைக்கிறேன், அந்த கதாபாத்திரம் பேர் கொஞ்சம் மறந்து போச்சு பார்த்துக்கன்னா, நரசையா தான் வரும். இவங்கெல்லாம் தெலுங்கு ஃபேமிலி, நரசையா தான். அந்த கங்காவோட அந்த இவர் நரசையாவுக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு, அவங்களுக்கு ஈர்ப்பு வந்து கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் ஒரு இந்த மாதவி கோவலன் மாதிரி இந்த மாதிரி ஒரு உறவு போயிட்டே இருக்கும். இதை ஒரு நாள் அவங்க இந்த முரளியுடைய அவங்க அம்மா வந்து பார்த்துருவாங்க. அதாவது சேஷையாவுடைய மகள். இவங்க 2 பேரும் பெட்ரூமில் ஒன்றா இருக்கிற காட்சியை பார்த்துட்டு கோவத்தில் அன்னைக்கு வீட்டை விட்டு வந்தவங்க தான் அவங்க அப்பாண்ட சொல்லி, இதுக்கு மேலே எனக்கு அவன் வேணாம். ஏன்னா இவங்க பெரிய கோடீஸ்வரம், சேஷையார் குடும்பம் வந்து பெரிய கோடீஸ்வரம். அவர் ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு ஹெட்மாஸ்டர், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அவர் என் பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட்டியான்ற கோவத்தில் இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அவர் அவமானப்படுத்தி, அவ்வளோதான். அந்த இவருக்கும், அதாவது இந்த முரளிக்கு அப்பா இல்லாதமே அந்த பையன் வளர்ந்துட்டு இருப்பான். பெரியவன் ஆன உடனே ஒரு 27 வயசாகிடும் அவனுக்கும் முரளிக்கும். அவங்க அப்பா பற்றின எல்லா விஷயமும் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருப்பான் அவங்க அப்பா. ஆனால் அந்த கங்காவோட தான் அவன் கிட்டத்தட்ட சாவர வரலும் அவங்களோட தான் அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பாப்புல. ஒரு நாள் அந்த கங்கான்றவங்க இவருக்கு முரளிக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க, உங்கள் அப்பா சாவுற நிலையில் இருக்கார்,
உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, வந்து பார்த்துட்டு போகணும். இந்த கடிதத்தை யார் எடுத்து படிப்பாங்கன்னா, முரளியுடைய அவங்க அம்மா படிச்சிருவாங்க. இந்த ஒரு பறத்தை வந்து உனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இத்தனை நாள் நீ பேசியிருந்திருக்கிறியா நீ? அப்படின்னோனே அதுக்கு முரளி சொல்லுவாரு, எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அவர் தப்பு பண்ணிட்டாரு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவருக்கான தண்டனை நீங்க குடுத்தது ரொம்ப பெருசு. எனக்கு அப்பா எல்லாமே பண்ணிட்டீங்களே நீங்க. இப்ப சாவ கிடக்குறாரு. நான் அவர போய் பார்க்கணும். அப்படின்னு போம்போது, அவங்க அம்மா, "ஒரு நிமிஷம் நில்லு முரளி" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணும்? இவங்களும் அ கூடயே போய் ஏன்னா புருஷன்ல, போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல. அப்படி தானே தோணும். "நீ போய் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, எனக்கு உடனே தெரியப்படுத்து. என் கழுத்தில இந்த தாலி பாரமா இருக்குது." அப்படின்ற மாரி அவங்க சொல்ற மாரி அந்த காட்சி அமையும். அ முரளிய வந்து ஒரு இடத்துல இந்த சேஷையா வந்து அவமானப்படுத்தியிருப்பாரு. பேரன் தானே. இப்போ சாரங்கனுக்கு ஒரு கம்பெனி வச்சு நான் உனக்கு எம்டியா வச்சு தரேன் உனக்கு. அப்படி அதில முரளின்றவன நீ வந்து ஒரு சூப்பர்வைசர் மாரி இருந்துக்கணும்லாம் பேசியிருப்பாரு. சாரங்கனுக்கு அதில விருப்பம் இல்லாம ஆயிடும். ஆனா முரளிக்கு அது மேல ஆர்வம் வந்துரும். பேரன்ல போயிட்டு தாத்தா இந்த மாரி எனக்கு நீ தான் ஏதோ ஒரு கம்பெனி வச்சு தரேன்னு சொன்னியேன்னோனே, என் பையனே அதில விருப்பம் இல்லன்ட்டான். இதில உனக்கு நான் எதுடா செய்ய முடியும்? அவன் என் பையன். அவன் கேட்டா அவனுக்காக நான் செய்யலாம். நீ என் மக வயத்து பையன் தானே! அப்படின்னு ஒரு வார்த்தைய பேசினோனே, அவனுக்கு அந்த நேரத்தில இந்த வசனங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு பெரிய குடும்பங்கள்ல இன்னும் பல இடங்கள்ல இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஒரு இலக்கியம், ஒரு படைப்பு எங்க ஜெயிக்குதுன்னா, 15 வருஷம், ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த படைப்பு, அதில பேசப்படுற விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில இருக்குதுன்னு சொன்னா, பெரிய பேரிலக்கியவாதி ஜெயகாந்தன் அவர்கள். எத்தனை அ கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு, பல பணக்கார குடும்பங்கள்ல இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. சொத்துக்காக எத்தனை கொலைகள்லாம் நடக்குது. ரைட். இப்போ இந்த முரளி வெறுத்து போய், இதுக்கு மேல இந்த வீட்ல இந்த இந்த கிழவன்கிட்ட நம்ம ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரான். முரளிக்கும் ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களும் இத கவனிக்கிறாங்க. அப்போ இந்த முரளி போய் பார்க்க போறான் அவங்க அப்பாவ. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க மனைவி இருந்தாங்கல்ல, கங்கா. அவங்க வந்து அவங்க அப்பா வாங்கி வச்சிருந்த ஒரு 4 ஏக்கர் நிலம், சில சொத்து பத்துலாம் இருக்குது. இதெல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது, இவனுடைய மனசு அதை ஏற்க மறுக்குது. ஏன்னா, இத்தன நாள் இவங்க தானே கூட இருந்தாங்க, அவர பார்த்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு அவன் கேட்கும்பொழுது, உங்க அப்பா எனக்குன்னு ஒரு சின்ன கடை ஒண்ணு வச்சு குடுத்துருக்காரு. அதில ஒரு மாசம் ரூ. 200 வரும். நான் அத எனக்காக நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, 60 வருஷத்துக்கு முன்னாடி மாசம் ரூ. 200ன்றது பெரிய பணம். ஸோ இந்த கதாபாத்திரங்களுடைய அந்த உயர்வு நிலைய நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆழமா. அப்போ அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுது முரளிக்கு. அவங்க தாத்தாண்ட வந்து சொல்றான், நான் ஒரு அ இவன் வந்து ஆர்க்கிடெக்ட் முரளி. இந்த மாரி நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனிக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தனுடைய எழுத்தாளுமை பாருங்க. என்ன பேருன்னு அவங்க தாத்தா கேட்குறாரு. கங்கா ஆர்க்கிடெக்ட் அப்படின்றான். என்ன ஒரு அது இப்ப யோசிச்சு பாருங்க. தன்னுடைய அம்மா பேர் கூட அவனுக்கு வைக்கணும்னு தோணல. எல்லாத்தையும் அப்ப அந்த கங்காவ அவன் எந்த அளவுக்கு ஆழ் மனசுல உள்வாங்கியிருக்கான் பாருங்க. இந்த மனிதர்கள் வந்து தன்னுடைய நடத்தையால சில இடங்கள்ல அவமானம் படலாம், நடத்தையால. ஆனா சில இடங்கள்ல அவர்களால் பயன் அடைந்தவர்களுக்கு தான் தெரியும், இவர்கள் நடத்தை என்பது அந்த நேரத்து நியாயம். அதான் ஜெயகாந்தன் வைக்கிறார் தன்னுடைய தாரக மந்திரமா, வாழ்க்கை என்பது அந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு. இப்போ இவங்க இந்த சைடு இவங்களுடைய நிலை மறுபடியும் சாரங்கன் வந்து எப்படியாவது இவங்கள கங்காவ வந்து லலிதாவ வந்து எப்படியாவது பாரிஸ் கூட்டின்னு போயிடணும்னு சொல்லிட்டு போராடுறாரு. ஆனா, அவங்க மகாலிங்கத்துக்கு துரோகம் செய்ற மாரி அந்த மனசு அவங்களுக்கு போவே இல்ல. இவங்க 3 பேரும் ஒரு நாள் படம் பார்க்க போறாங்க. யாருன்னா, சாரங்கன், மகாலிங்கம், அவங்க மனைவி லலிதா. படம் பேர் வந்து அண்ணா கரீனா. லியோ டால்ஸ்டாய் எழுதிய அண்ணா கரீனா. அந்த அண்ணா கரீனா பத்தி நான் ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அது என்ன படைப்புன்னா, ஒரு பெண் தன்னுடைய கணவன் இல்லாம இன்னொரு ஆண் மேல ஒரு ஒரு காதல் வந்து
தன்னுடைய கணவன் அவனை வேணான்னு சொல்கிற அளவுக்கு அந்த பையன் அந்த தன்னுடைய குழந்தைய மட்டும் யோசிப்பான். ஐயோ! இந்த பையனை மட்டும் எப்படி நம்ம விட்டுட்டு போகிறது? அந்த எமோஷன் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இந்த வசனங்கள்லாம் வரும். எப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குது? எனக்கு அவர பிடிக்குது. நீங்க ஏன் 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் அந்த அண்ணாக்கு வந்து அந்த அந்த படைப்புல அந்த பொண்ணு கேட்குற மாரி அந்த நினைவுகள் ஓடும். இது லியோ டால்ஸ்டாயுடைய படைப்பு. ஆனா இது கிளைமேக்ஸ் என்ன வச்சிருப்பேன்னா, லியோ டால்ஸ்டாய் இந்த அண்ணா கரீனான்ற அந்த படைப்புல அந்த அண்ணா போயிட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற மாரி ஒரு தண்டவாளத்தில போய் எ அந்த கிளைமேக்ஸ் அப்படி வச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணுக்கு துரோகம் செய்யக்கூடாது, துரோகம் செய்ய முடியாது. அதனால அந்த பொண்ணு தண்டவாளத்தில மாட்டி சாவடிக்கிற மாரி லியோ டால்ஸ்டாய் முடிச்சிருப்பாரு. அந்த அண்ணா கரீனா படைப்புல. ஜெயகாந்தன் வந்து அங்க தான் வேறுபடுறாரு. ஒரு ரஷ்ய படைப்பிலேயே வந்து இந்த மாறுபட்ட அ முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த மரபுகளில் அதுக்கு உள்ளவே சுத்தி வர சிந்தனையை ஜெயகாந்தன் அப்படி கொஞ்சம் நகர்த்தி, இந்த 3 பேரும் இந்த படம் பார்த்துட்டு வராங்க. இந்த இடத்துல மகாலிங்கம் அவர்கள் ரொம்ப ஓப்பனா இவங்க லலிதாவுக்கும், சாரங்கனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ரொம்ப வெளிப்படையா, இவங்களுக்கு இவருக்கு மகாலிங்கத்துக்கு தெரியுன்ற மாரிலாம் கொண்டு போல, இந்த கார்ல இவங்க போம்போது அந்த உரையாடல் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அவரு மகாலிங்கம் கேட்பாரு, இவங்க சாரங்கன்ட்ட. "நீங்க இந்த முடிவ பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சாரங்கன்கிட்ட கேட்கும்போது, இவங்க 2 பேருக்கும் ஆழ் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இவரு மகாலிங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவரு சாரங்கன் வந்து மறுபடியும் அவருடைய இதுலேருந்து பேசுறாரு, மைண்ட் செட்லேருந்து. அண்ணா கரீனா படத்துல மியூசிக் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? வெஸ்டர்ன் ஸ்டைல் மியூசிக்ன்னு அவர் போர்ஷன்லேருந்து பேசுறாரு. இந்த இடத்துல லலிதா வந்து அவங்க ஒரு அமைதியா இருக்கிற மாரி ஒரு சூழல் போகுது. சாரங்கன் வந்து மறுபடியும் லலிதா கிட்ட ஒரு ஒரு சந்திப்புல இறுக கட்டி அணைத்து காதோரமாக மீண்டும் ஒரு முறை, "நீ டைவர்ஸ் பண்ணிடு. நம்ம பாரிஸ்க்கு போயிடலாம்." அப்படின்னு எவ்வளோ பேசி பார்த்தாலும் முடியல. இறுதியாக ஒரு முறை ஒரு காட்சியில லலிதா, மகாலிங்கம், சாரங்கன் பேசிட்டு இருக்கும்போது, சாரங்கன் என்ன சொல்லிவிடுவாரு, "இந்த இந்திய பெண்கள் வந்து ஒரு லைஃப் பிடிக்கலன்னா வெளிய வரமாட்றாங்க. கணவன கூட வச்சுக்கிட்டு இன்னொருத்தவனுக்கு கூட போயிடுறாங்க. துரோகம் செய்றாங்க." அப்படின்னு சாரங்கன் சொன்னது 1000 ஈட்டிகளை எடுத்து லலிதாவின் மார்பின் மீது சுமத்தியது போல லலிதாவுக்கு தோன்றியதாக அந்த காட்சி அமைகிறது. ஏன்னா சாரங்கன் அவ காதலிச்சிருக்கிறான். தன்னுடைய எல்லா கஷ்ட இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்திருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சு நீ இந்த மாரி பேசலாமா? அப்படின்னு அவங்களால அத தாங்கிக்க முடியல. அதுலேருந்து அவர்கிட்ட சாரங்கன்கிட்ட பேசுறது அவங்க கிடையாது. அப்புறம் மகாலிங்கத்த விட்டு அவங்களால வரவும் முடியாது. இதில ஒரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்த நம்ம விட்டுட்டோம். கன்னியப்பன் அந்த கதாபாத்திரம். கன்னியப்பனுடைய ரோல் என்னன்னா, அந்த சேஷையா வீட்ல ஒரு வேலை செய்றவரு. அவரு தான் தலைவருக்கு சாரங்கனுக்கு சரக்கு வாங்கின்னு வரது, சிகரெட் வாங்கின்னு வரது. சில நேரங்கள்ல அவரு லோக்கல் சரக்குலாம் பட்ஜெட் கம்மியா இருக்கும்போது லோக்கல் சரக்கு வாங்கின்னு வரது. இந்த காட்சி இந்த கன்னியப்பனுக்கும், சாரங்கனுக்கும் ஒரு முறை வந்து ரூ. 100 குடுத்து இவரு சரக்கு வாங்கின்னு வர சொல்லுவாரு. கண்ட்ரி சரக்கு வாங்கின்னு வருவாரு அவரு. நாட்டு சரக்கு ரூ. 5 தான். மிச்சம் ரூ. 95 குடுப்பாரு. "கன்னியப்பன் வாங்க ஷேர் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம் வாங்கன்னு" கூப்பிடும்போது, "இல்ல சாரு, நான் உனக்கு வாங்கின்னு வரும்போதே நான் அங்கேயே குடிச்சிட்டு வந்துட்டேன்." அப்படின்ற மாரி எழுதின அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி பேசும்பொழுது கன்னியப்பன் ஒரு முறை சாரங்கன்கிட்ட சொல்லுவாரு, "சாரு, உங்கள இங்க யாருக்கும் புடிக்கல சாரு. நீ பேசாம பாரிஸ்க்கே போயிட. இங்க உன்னை யாருக்கும் பிடிக்கல சாரு. நீ பாரிஸ்க்கே போயிடு." அப்படின்னோனே ஒரு நிர்கதியா அந்த வார்த்தை வந்து சாரங்கனுக்கு ஆழ் மனசுல ஆக்சுவலி இந்த நாவலுடைய நாட்டே அதான். பாரிஸுக்கு போ. இந்த இடம் உனக்கு செட் ஆகாது, நீ கிளம்புன்ற மாரி. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவரு நம்ம சேஷையருடைய சூழல் வந்து இவர் ரொம்ப ஒரு
ஒரு அடமெண்ட்டாக ஒரு ஹிட்லர் மாதிரி பண்ணுறாருன்னு கூட இருக்கிற எல்லாரும் ஒரு ஒரு ஆளாக வெளியே போயிடுவாங்க. முரளி அவங்க மனைவி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த தமிழ் பேராசிரியர் அவங்க மனைவி அவங்களும் வெளியே போயிட்டாங்க. இப்போது கணவனை இழந்த அவங்க மருமக மட்டும் வீட்டில் இருக்கான். ராஜின்னு நினைக்கிறேன் அவங்க கதாபாத்திரம். ராஜி. ராஜி. இவருக்கு ஒரு முறை வயசாயிட்டா தனிமையில் இருந்தால் ரொம்ப பயம் வரும். எப்போனா நம்மளுக்கு என்ன ஒன்று ஆகிடும், நாக்கு ரொம்ப வரட்டும், தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்போ இந்த இவருடைய பேரன், அதாவது இந்த பொண்ணுடைய ராஜியுடைய மகன், சின்ன பையன், அவன் மட்டும் ஒரு கண்ணன் மாதிரி வருவதாக அந்த காட்சி அமையுது. அப்புறம் ராஜி பார்த்தோன்னே கொஞ்சம் சுடு தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் தண்ணி குடித்தோடனே உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் உடனே என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே இந்த வீட்டை நீதாம்மா பார்த்துக்கணுன்னு சாவி கொத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அந்த அம்மா கையில் சாவி வாங்கின அடுத்த நிமிஷம் சாரங்கனுக்கு அவுட் ஹவுஸில் அந்த கரண்ட்டு இமீடியட்டாக வருது. ஒரு 3 மாதம் சாரங்கனுக்கு கை செலவுக்கு கொடுக்காத பணம் மொத்தமாக போகுது. இதையெல்லாம் அவர் ஏற்க மறுக்கிறாரு. அப்புறம் இவங்களுடைய கடமை, யாரெல்லாம் கோச்சிட்டு போனாங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும், நல்ல விதமாக தான் யோசிக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் இப்படி போகுது. இதுக்கு மேலே சாரங்கன் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுன்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. மறுபடியும் பாரிஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு லலிதா கூட வராமல் தெரியல. அவர் தலைவர் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கே போயிடுறாரு. ஒட்டுமொத்த குடும்பமே அவரை அனுப்பி வைக்கிறாங்க. இவரெல்லாம் யார், அவங்க அப்பா சேஷையார்லாம் மனம் மாறி, அதாவது ஏர்போர்ட்டுக்கு இவரை வெல்கம் வரவேற்க தான் இவர் போகல, நீ கிளம்புன்றதுக்கு சந்தோஷமாக மனம் மாறி போகிறாரு. குடும்பமாக போகிறாங்க. அப்போ அவர் கடைசியாக நம்ம அந்த ஏர்போர்ட் உள்ள காத்திருப்பு இடம் இருக்குல்ல, அங்கே இருக்கார். அப்போது ஒருத்தர் அங்கே இமீடியட்டாக இவரை பார்க்குறாரு, பக்கத்தில் பேசுகிறாரு. என்ன தெரியுதுங்களா உங்களுக்கு, நான் உங்களை பற்றின வர கட்டுரைக்கெலாம் நான் உங்களுக்கு மறுகடிதம்லாம் போட்டிருக்கணுன்னே. ஆமாம் ஆமாம் நினைவு இருக்குது, நான் உங்களுக்காக தான் வந்தேன், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. அதுமாரி எனக்கு செட் ஆகலை, நான் பாரிஸ்க்கு போயிடுறேன் அப்படின்றாரு. நீங்கள் பாரிஸ்க்கு போகக்கூடாது, வங்காளம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எனக்கு ஒரு மியூசிக் காலேஜ் இருக்குது, அங்கே நிறைய மாணவர்கள் இருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அவங்களுக்கு நீங்கள் தான் இசை சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு, ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய தொழில் சார்ந்த ஒன்று, தன்னுடைய கலை சார்ந்த ஒன்று, அது சார்ந்த அந்த கலை சார்ந்த அதுவே ஒரு வேலையாக வரும் பொழுது அதை விட அந்த கலைஞனுக்கு வேறு எது சிறந்ததாக இருக்கும்? இந்த நாவல் அந்த இடத்துல அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், பாரிஸை நோக்கி சென்ற விமானம் வங்காளம் நோக்கி தரையிறங்கியது அப்படின்னு பாரிஸுக்கு இந்த நாவல் அதோட முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் உங்களுடைய நேரம் கொடுத்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பாரிஸுக்கு எனும் இந்த நாவலை கிட்டத்தட்ட 60 வருஷம் கழித்து அதே ஃப்ரெஷ்ஷாக, அது ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குது. பல குடும்பங்கள் இது இருக்குது. எத்தனை பேருக்கு இது பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, இந்த நாவலை நான் உள்வாங்கி உங்களிடையே சொன்னதுக்கு. இதுக்கு பெரும் முக்கிய காரணம் வேறு யார், எங்கள் அண்ணன் பவா செல்லதுரை தான். நன்றி அண்ணா, வணக்கம், நன்றி. ஐ லவ் யூ ஆல், ஹேவ் அ கிரேட் டே.